இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களில் விடுதலை தரும் ஆண்டவர் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் ஆதாரமாக வைத்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். தரித்திரத்திலிருந்து, வறுமையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார், விடுதலை தருகிறார் என்று பார்த்தோம். இன்றைய தினத்திலும் நம்ம ஆண்டவர் தீராத வியாதி இருந்து நம்மை விடுவிக்கிறார், நமக்கு விடுதலை தருகிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல குறிப்பிட்டிருப்பட்டிருக்கு. நம்மளுடைய பலவீனங்களை எல்லாம் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கேன். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. 12 வருடமா அவங்க எங்கெல்லாம் அலைஞ்சிருப்பாங்க. அந்த வலி, வேதனை, அந்த பலவீனத்தின் நிமித்தம் மற்றவர்கள் ஒரு மாதிரி பார்த்துருக்கிறது. அப்புறம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்கியிருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் சொல்லியிருப்பாங்க, எம்மா நீ இவ்வளோ வருஷம் பாடுபடுறீ, இந்த ஹாஸ்பிட்டலில் போய் பாரு, அங்கே அந்த டாக்டர் நல்லா பார்க்குறாங்களா, நீ அங்கே போய் பாரு, இங்கே போய் பாருன்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலாக ஏறி இறங்கியிருப்பாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க, இது யாரோ உனக்கு செய்வினை கட்டு வச்சிருக்காங்க, செய்வினை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் உனக்கு இப்படி இருக்குது, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் உனக்கு சுகமே இல்லை, ஸோ இந்த மந்திரவாதிட்ட போய் பாரு, அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 12 வருடமா இந்த ஸ்திரீயும் நிறைய இடங்களுக்கு போயிருப்பாங்க. சோர்ந்து போயிருப்பாங்க. அவங்க வியாதி ஒரு பக்கம், மனவேதனை ஒரு பக்கம், மனுஷர்களினால ஒரு மாதிரி பார்க்கறது ஒரு பக்கம், எல்லாவற்றையும் அவர்கள் சகித்து கொண்டவர்களாக அந்த 12 வருடமும் அலைஞ்சு தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க ஆஸ்தி எல்லாம் கரைஞ்சு போயிருக்கும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் போனா சும்மாவா ஃப்ரீயாவா பார்க்க முடியும், எவ்வளவு அமௌண்ட் ஆகும்னா எல்லாவற்றையும் இழந்தவர்களாக தான் அந்த ஸ்திரீ இருந்திருக்காங்க. இப்போ திடீர்னு அவங்க உள்ளத்துல தோணுது, இந்த இயேசு கிறிஸ்து எத்தனையோ அற்புதங்களை செய்யறாங்க, குருடர்லாம் பார்வை அடைகிறாங்க, செவிடர் கேட்கிறாங்க, முடவர்கள் நடக்கிறாங்க, அப்போ நமக்கும் அந்த ஆண்டவர் உதவி செய்வார், நம்மளுடைய இந்த சரீரத்துல இருக்கிற பலவீனத்தையும் ஆண்டவர் கண்டிப்பா மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளத்துல ஒரு எண்ணம் தோன்றுது. சரியா? அவங்க நினைக்கிறாங்க, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து போகும்போது அவர்கிட்ட முன்னாடி போய் நிக்கிறதுக்கு நான் தகுதி இல்லை, அவர் பின்னாடி போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டுறணும், யாரும் பார்க்காம இருக்கும்போது ஓடி போய் அவர் வஸ்திரத்தை தொட்டுறணும், அவர் வஸ்திரத்தை தொட்டாலே போதும் என்னுடைய பலவீனம் எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசித்தாங்க. அவங்களுக்கு விசுவாசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட ஆஸ்தி எதுவும் இல்லை, 12 வருடமா தீராத அந்த வியாதி எப்படி சுகமாகும், எல்லாமே கொஸ்டின் மார்க் தான். ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்க, விசுவாசித்தாங்க. அவங்க இருதயத்துல ஒரு எண்ணம் தோன்றியது. அந்த எண்ணத்தை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சரியா? அவங்க செயல்ல காட்டுறாங்க. போய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து போகும்போது அவங்க வஸ்திரத்தை போய் தொட்டுட்டாங்க. சரியா? தொட்டதுக்கு அப்புறமா ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அப்புறம் யார் என்னை தொட்டா அப்படிலாம் சொல்லி கேட்டு லாஸ்ட்ல என்ன பண்றாங்க, இந்த ஸ்திரீ எனக்கு சுகம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு தேவனை மகிமைப்படுத்தினவங்களாக இருந்தாங்க. அந்த தீராத வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுத்தார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அந்த பெண்மணி நல்ல ஒரு சுகமான ஒரு நல்ல ஒரு சுகத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க, ஒரு நல்ல ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க. இவங்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, முதலாவது நம்ம இருதயத்துல நினைக்கணும், நம்ம ஆண்டவர் தான் நம்மளுக்கு சுகம் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். ஒரு வியாதின்னு ஒண்ணு வந்துட்டுன்னா உடனே நம்மளுக்கு ஆண்டவர் பக்கம் நம்மளுக்கு ஞாபகமே வராதுன்னு, அந்த ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டர் நல்லா பார்ப்பாங்களாம், இந்த டாக்டர் நல்ல ஸ்பெஷலிஸ்டா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலா தான் நம்ம போயிட்டு இருப்போம். என்ன அடுத்து நம்ம சோர்ந்து எதுவுமே செலவழிக்க எதுவுமே இல்லைங்கிற டைம்ல தான் நம்மளுக்கு யாரு ஞாபகம் வரும், ஆண்டவர் ஞாபகம் இல்ல வரும். இல்ல பிரியமானவர்களே, நம்ம முதலாவதே என்ன பண்ணிடணும், ஆண்டவரை நம்ம உள்ளத்துல நினைத்து கொள்ளணும். ஆண்டவர் தான் நம்மளுக்கு சுகம் தர முடியும், அவர் தான் நம்மளை விடுவிக்க முடியும், அவர் தான் பரம வைத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு இருதயத்துல நம்ம நினைக்கணும். அந்த நினைத்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அந்த ஸ்திரீ எப்படி ஆண்டோடைய வஸ்திரத்தை பிடிச்சுக்கிட்டாங்களோ அது போல நம்ம ஆண்டோடைய பாதத்தை பிடிச்சுக்கொள்ளணும். அப்பா பாருங்கப்பா, இந்த வியாதி என்னால தாங்கி கொள்ளவே முடியல, இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கட்டும், என்னை நீங்க விடுதலை பண்ணுங்க, எனக்கு சுகம் தாங்க, இத்தனை வருடங்களா நான் இந்த பாதிப்புல இருக்கிறேன்னு எனக்கு சுகம் தாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சுகம் தந்தீங்கன்னா, உங்க பாதத்தை நான் பிடிச்சுக்கிட்டேன்னா கண்டிப்பா எனக்கு விடுதலை தான், அப்புறம் இந்த வியாதி என்னை மேற்கொள்ளாது, இந்த பலகீனத்தை எல்லாம் நீங்க சிலுவையில சுமந்துட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்தை நீங்க இறுக பற்றி கொள்ளும் பொழுது
கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வரும்? விடுதலை வரும். உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு அருமையான தேவ மனிதர் மோகன் சி லாசரஸ். சரியா, அவங்க வந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு இருதயம் வீங்கி பலவீனப்பட்டவர்களாக மரண தருவாயில் அப்படி இருந்தாங்களாம். அப்போ எங்கேயோ இருந்து ஒரு வந்த ஒரு சகோதரருடைய ஒரு விசுவாசம் உள்ள ஜெபம் அந்த மோகனங்களை மாற்றிட்டுச்சுன்னா அவங்க இருதயம் நார்மலா செயல்பட தொடர்ந்துச்சு. ஒருவருடைய விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியாய் கிடந்த மோகன் சி லாசரை தொட்டு குணமாக்கினதுன்னு. இப்ப அவங்க ஊழியத்தின் பாதையில 40 வருடங்களுக்கு மேலா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த இருதயம் செயல்பட்டு கொண்டு இருக்குது. இன்னும் ஒரு உயிருள்ள சாட்சியாக அவங்க ஜீவிச்சுட்டு இருக்காங்க. ஆண்டவர் ஒருத்தர் விடுதலை பண்ணிட்டாங்கன்னா அந்த விடுதலை தான். அந்த விடுதலையை மீண்டும் அவர் வந்து பறித்து கொள்ள மாட்டார். நீங்க ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். முதலிலே உங்க இருதயத்தில் நீங்க என்ன பண்ணணும்? நினைத்து கொள்ளணும், ஆண்டவர் தான் நமக்கு சுகம் தர முடியும்னு சொல்லிட்டு இருதயத்துல விசுவாசிக்கணும், அதை செயல்படுத்தணும். அவருடைய பாதத்துல வந்து அவரை உறுதியாக பற்றி கொண்டு நீங்க தான்ப்பா எனக்கு சுகம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவாரு? நம்மளுக்கு அந்த வியாதியிலிருந்து விடுதலையை ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். மிகப்பெரிய இந்த உலகத்துல மிகப்பெரிய செல்வமே என்னதுதான்? நோயில்லாத வாழ்க்கை தானே. பெரியவங்கெல்லாம் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம வந்து நோயில்லாத வாழ்க்கை தான் மிகப்பெரிய செல்வம் சொல்லியிருக்காங்க. என்ன உண்மை அதுதான். சரியா, நோயோடு இருந்து பெரிய செல்வந்தனா இருப்பதை காட்டிலும் நோய் இல்லாம இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷம். சரியா, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் நம்ம வந்து நம்ம ஆயுசை கேட்கும் போது ஆண்டவர் எதை தருவாரா? தீர்க்காயுசை நம்மளுக்கு தர வல்லவராக இருக்கிறார். நம்மளுடைய நோயிலிருந்து விடுதலை தர வல்லவரும் அவர் தான். அந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த 12 வருடங்களாக எவ்வளவு வேதனையை சகிச்சிருந்திருப்பாங்க. என்ன அந்த பலவீனத்து நிமித்தம், அந்த பாடு நிமித்தம், அந்த வியாதி நிமித்தம் வலி வேதனைகள் இருந்திருக்கும். அவங்க கையில பணம் செலவழிந்து கொண்டே இருந்திருக்கும். அங்கேயும் அலைஞ்சிருப்பாங்க. ஒவ்வொரு இடமா இந்த வைத்தியர்கிட்ட போனா சுகமாயிராதா, இங்க போனா சுகமாயிராதா அப்படின்னு சொல்லிட்டு தேடி இருந்திருப்பாங்க. லாஸ்ட்ல ஒரு மெய்யான வழியை அவங்க கண்டு கொண்டாங்க. அந்த அவருடைய வஸ்திரத்தை பிடித்து கொண்டாங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. அவங்க பாதத்தை தொட்ட அந்த வஸ்திரத்தை தொட்ட அந்த நேரத்திலேயே அவங்க சுகத்தை அந்த சரீரத்திலே உணர்ந்து கொண்டார்கள். தீராத வியாதியா இருந்திருக்கலாம். மருத்துவர் வந்து நீங்க இனி இந்த ஒரு 6 மாசம் தான், 3 மாசம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் உங்களுக்கு டேட் குறிச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாதத்துல நீங்க வந்து நிற்கும் பொழுது அவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை கண்டிப்பா விடுதலை பண்ணுவார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே ஆவியானவர் அவர் நம்முடைய பலவீனங்களை சுமந்து கொண்டார், நம்முடைய நோய்களை அவர் சுமந்து கொண்டார். இன்றைக்கு நீங்க அவருடைய பாதத்துல வந்து ஜெபிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு சுகம் தர விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, அந்த அருமையான வேலைக்காக நன்றி தகப்பனே. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குணமாக்குனீங்க. நீங்க இன்றும் ஜீவிக்கிறீங்க. நாங்க உங்களை விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாராவது பலவீனப்பட்டு இருந்தாங்கன்னா நீங்க அவர்களுக்கு சுகத்தை கொடுங்க ஏசப்பா. அவங்க விசுவாசத்தை நீங்க கனப்படுத்துங்க தகப்பனே. உங்களுடைய பாதத்திலே வந்து நிற்கிற அந்த பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. நீங்க விடுவிக்கிறபடியால் உமக்கு நன்றி. தீராத வியாதியிலிருந்து நீங்க விடுதலை செய்கிறபடியால் உமக்கு நன்றி. ஆமேன். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மகிமை 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 மகிமை